இப்போ எல்லாரும் கனடான்னு தான் நின்றுவினோம். ஏன் யூரோப்பில் உள்ள ஒரு சில கண்ட்ரிகளுக்கே ஸ்டூடெண்ட்ஸ் விசா கொடுக்கணும். டியூஷன் ஃபீ குறைவா இருக்கு. உதாரணத்துக்கு நெதர்லாண்டில் உள்ள யூனிவர்சிட்டிஸ், ஸ்காட்லாண்டில் உள்ள யூனிவர்சிட்டிஸ், நான் யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கெல்லாம் விசிட்டர்ஸ் விசா ஈஸியாக செய்து கொடுக்கலாம். இப்ப கனடா மட்டுமன்று இல்லாமல் பிரான்ஸுக்கெல்லாம் ஈஸியாக கொடுக்கிறார்கள். ஹங்கேரி போன்ற இடங்கள்ல உள்ள பல யூனிவர்சிட்டிஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் விசாவும் ஈஸியா செய்து கொடுக்கலாம். கனடா விசிட் விசா செய்யறன்னு சொன்னா மிக முக்கியமான விஷயத்தை நினைவில் வச்சுக்கொள்ள வேண்டும். உங்களோட அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி சப்மிட் பண்ணிக்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ், பர்பஸ், ஃபைனான்சியல் ப்ரூஃப், ப்ரீவியஸ் ஹிஸ்டரி அண்ட் எலிஜிபிலிட்டி எல்லாம் சரியா இருக்க வேண்டும். ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு பின்னாலே ஒரு ப்ரொஃபைல் வேறு, ஆனால் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு பின்னாலே ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வேறையா இருக்கும். ஒரு ஸ்மால் மிஸ்டேக், மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ், வீக் எக்ஸ்பிளனேஷன் அல்லது ராங் இன்ஃபர்மேஷன் கூட இருந்தால் உங்களோட அப்ளிகேஷன் ரிஃப்யூசலுக்கு வந்துடும். அப்படி ரிஃப்யூசலுக்கு வந்த பிறகு அந்த கரெக்ட் பண்றது சம்டைம் கொஞ்சம் டிஃபிகல்ட் டைம் இருக்கும். அதால தான் அப்ளை பண்ண முதல் முன்னாடியே ப்ராப்பர் பிளானிங் ரிவ்யூ எடுத்து அப்ளை பண்றது ரொம்ப முக்கியம். இப்ப போர்ட்டல் இருக்குதுன்னா போல எல்லாரும் நினைக்கிறது போர்ட்டல்ல போய் அப்ளை பண்ணினா போல தாங்கள் அப்ளை பண்ணிட்டோம் இல்லை. அது அனுபவமும் எக்ஸ்பீரியன்ஸும் எக்ஸ்பர்ட்டும் உள்ளவர்கள் மூலம் செய்தால்தான் நல்ல ரிசல்ட் வரும். வணக்கம் அண்ணா. இந்த விசிட்டிங் விசா அப்ளை பண்றதுக்கு மிக முக்கியமான 3 விஷயத்தை சொல்லுங்க பாப்போம். 3 சொன்னா உங்களை இன்வைட் பண்றவருக்கும் உங்களுக்கும் இடையில என்ன உறவு முறை லாங் டேர்மா இருந்தது, உங்களுக்கு ஹோஸ்டா வர வைக்கும் அப்ளிகன்ட்டுக்கும் இடையில உள்ள ஃபைனான்சியல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன், அதோட ரிட்டர்ன் பண்றதுக்குரிய அசூரன்ஸும் அதுல இன்க்ளூட் பண்ணி இருக்கவும். சிறந்த உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் எப்படி தருகிறது? நீங்களும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 437-999-4450 437-999-4450. அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஏற்கனவே இவ்வாறு விண்ணப்பித்து விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதனை பெடரல் கோர்ட்டுக்கு எடுத்து சென்று அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகளை கூட மிகச்சிறந்த தகுதி வாய்ந்த இமிகிரேஷன் லிட்டிகேஷன் லாயர்ஸ் ஊடாக கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கிறது. அனைத்து விதமான சட்ட மாற்றங்களும் ஏற்ற வகையில் இமிகிரேஷன் சேவைகளை நீண்ட காலமாக மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடு நிறைவேற்றி தருகிறது. வணக்கம் அண்ணா. இப்ப என்ன சொன்னா விசிட் விசா செய்யறதுக்கு சில பேர் உண்மையான ஜெனுவினான டாக்குமெண்ட கொடுத்தாலும் ரிஜெக்ட் பண்றாங்க. இப்ப ஜெனுவினா இருந்தாலும் ஏன் அவைகளுக்கு ரெஃப்யூசல்? பலருக்கு மனதில் ஒரு கேள்வி வருகிறது என்னவென்றா, இமிகிரேஷன் சிஸ்டத்துல முக்கியமான விஷயம் என்னவென்னு சொன்னா ஃபீஸர் எப்படி பாக்குறாரு என்று சொன்னா நாங்கள் என்னத்தை நினைக்கிறோம் என்பதை பார்க்க மாட்டோம். நான் அப்ளிகன்ட் என்ன சொல்ற என்பதையும் விசா ஆபீசர் பார்க்க மாட்டேன். அவ பாக்குறது உங்களோட ஃபைல்ல என்ன விஷயம் சரியா சொல்லுவது. அதுന്റെ முக்கிய பிரச்சனை என்னன்னு சொன்னா ஜெனுவின் அப்ளிகேஷனுக்கு ஏன் ரிஃப்யூசல் வருது என்று கேட்ட நீங்க தானே. அவர்கள் ஜெனுவினா தான் இருந்தாலும் ஃபைல்ல ப்ரூவ் பண்ண அதுதான் அந்த பிரச்சனை. அவட மனதுல தெரியும் அவ ஜெனுவின் என்று ஸ்ட்ராங் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்திருக்கலாம், ஆனால் இம்பார்ட்டன்ட் டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லாம விட்டு மற்ற ஆபீசர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க இந்த அப்ளிகேஷன் ஒரு ஸ்டோரி போல இருக்கும். அதால தான் அவைகளுக்கு டவுட் வருகிறது. இப்படி பார்த்தா உங்களுக்கு அன்பேராகத்தான் இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் மட்டும் போதாது, அந்த டாக்குமெண்ட்ஸை எப்படி இன்டர்பிரட் பண்ணி நீங்க ஆபீசர் பாயிண்ட் ஆஃப் வியூல பிரசன்ட் பண்ணினீங்களா தான் ஸ்ட்ராங் கேஸ் மாதிரி தான் செய்ய வேணுமோ, ஒரு நார்மல் கேஸ் மாதிரி விசிட் விசா இப்போது நிலைமையில இல்லை. ஆனா இந்த விசிட் விசா ரிஜெக்ட் பண்ணினா பெடரல் கோர்ட்டுக்கு நாங்க எப்படி கொண்டு போறது? இப்ப விசிட் விசா ரெஃப்யூசல் வந்தா எல்லாம் முடிஞ்சு விட்டு அர்த்தம் இல்லை. சில நேரங்கள்ல இந்த ரெஃப்யூசல் ரீசன் சரியானதா இருக்காது. உங்கள் டாக்குமெண்ட்ஸை ப்ராப்பரா கன்சிடர் பண்ணி செய்யாமலும் இருந்திருப்பினோம். மற்றதை ரிஜெக்ட் பண்ணின ரீசன் ஃபேராகவும் இல்லை. இதைத்தான் இப்படியான சம்பந்தத்துல தான் பெடரல் கோர்ட்டுக்கு ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கிறது. அதுலயும் பெடரல் கோர்ட் ரீ அப்ளிகேஷன் செய்யறது இல்லை, சிம்பிள் ரீகன்சிடரேஷன் அப்ளிகேஷனும் இல்லை. இது ஒரு லீகல் ரிவ்யூ ப்ராசஸ். அதுல பெடரல் கோர்ட்டுக்கு உங்களோட ஃபைல கொண்டு போக கோர்ட் என்ன பாக்குதுண்டா அந்த விசிட் விசாவை டிசிஷன் எடுத்த ஆபீசர் ரீசனபிளாக இருந்தாரா, அல்லது நீங்க கொடுத்த இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ் எல்லாத்தையும் விசா ஆபீசர் பார்த்தாரா, மற்றது இந்த கேஸ ப்ராப்பரா அசஸ் செய்தாரா இல்லையே. அப்படி ஒரு சீரியஸ் ஆப்ஷனா இருக்கும் பொழுதுதான் நாங்க ரிஜெக்ட் பண்ற விசிட் விசாக்களை பெடரல் கோர்ட் அப்பீலுக்கு ஒரு சென்சிட்டிவ் விளையாட்டுல போறது. ஓட்டோ அப்ரூவல் இருந்தது.
இருந்தது, இல்லையென்று நான் சொல்லல. இப்ப வந்து ஆட்டோ அப்ரூவல் இல்ல, ஆட்டோ ரிஜெக்டுக்கு போட்டு பேருந்து ரீகன்சிடரேஷனுக்கு விடுகிறோம். அதுதான் இப்பத்திய சிச்சுவேஷன். 2020 இருந்து 22 மட்டும் கனடாக்கு விசிட்டர்ஸ் டூர் வந்து குறைஞ்சிருந்தது. அதை நிவர்த்தி செய்வதற்குத்தான் உலகம் பூராக 2022 ஆண்டு விசிட் விசாவை ஈஸியாக விட்டவர்கள். அதுல கிட்டத்தட்ட 19 மில்லியன் ரெவென்யூ கூட வந்தது இந்த ப்ராசஸிங் பியால மட்டும் 2022-23. அப்ப அவர்கள் ஈஸியாக விட்டது காரணம் கனடா டூரிசம் செக்டர்ஸ் வந்து விழுந்திருந்தது. அதை நிவர்த்தி செய்யத்தான் எல்லாரும் ஈஸியாக விட்டது. இப்ப 2022 இருந்து 25 மட்டும் ஓரளவுக்கு டூரிசம் இண்டஸ்ட்ரி ரீபவுண்ட் ஆன பிறகு பழைய மாதிரி கொண்டு வந்துட்டார். வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன மாதிரி இப்ப விசிட்டிங் விசா அப்டேட் என்ன மாதிரி? அப்டேட் சொன்னா எல்லாம் நேர்மையா இருக்க வேணும். பேங்க் அக்கவுண்ட்ல உடனே கொண்டே காசை போட்டு விசிட் விசாக்கு அப்ளை பண்ணினா விசா கொடுக்க போறது இல்ல. 2023 ஆண்டும் 2022 ஆண்டும் கொடுத்த மாதிரி 3 வரையும் அப்படியே போகும்னு நினைக்க கூடாது. 2026 ஆண்டு பெரிய மாற்றங்களோட செய்யணும், அந்த மாற்றத்தோட செய்து கொடுக்கலாம். இப்ப இந்த இன்சைட் ரிப்போர்ட்டை பற்றி தான் நீ கேட்டீங்க. அதுல வந்து அவர்கள் எடுத்த டிசிஷன் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு காட்டும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருப்பாரு. ஆனா அப்ளிகேஷன்ல வந்து உதாரணத்து பேங்க் பேலன்ஸா காட்டிடணும். அவ விசா ஆஃபீஸ் திங்கிங் வந்து இந்த அமௌண்ட் எங்க இருந்து இவருக்கு வந்தது, இவருக்கு இந்த அமௌண்ட்டுக்கும் இவருக்கு செய்யற வேலைக்கும் என்ன சம்பந்தம், அப்படி ஒரு அனலைஸ். ஆமா, ஒப்பிட்டு பார்ப்போம். இதெல்லாம் 3 வரியத்து முதல் இவ்வளவு ஒப்பிட்டு பார்க்கவில்லை. இப்பொழுது பழைய மாதிரி வந்து விட்டது. அதுதான் நாங்க சொல்றோம் தற்போது. இப்ப வந்து லார்ஜ் சம் டிபாசிட்டை போட்டு விட்டு விண்ணப்பிச்சிருப்போம். அப்ப அதுக்கு வந்து சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து எங்க இருந்து வந்தது, இந்த பேலன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா ஆபீசருக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை. இவர் செய்யும் ஒரு வேலைக்கும் அந்த பணத்துக்கும் தொடர்பு இல்லை. இவ்வளவு பெரிய பணத்தை போட்டு விட்டு விசாவை தாங்க ஒன்று கேட்கறது. விசிட்டிங் விசா அப்ளை பண்றதுக்கு 30 லட்சம் தான் பேங்க்ல காட்டினான். இப்போ ஒரு ஆள் விசிட்டிங் விசா அப்ளை பண்ணணும்னு சொன்னா அவர் பேங்க்ல எவ்வளவு கட்டணும்? வேலை வந்து கட்டாயமா இருக்கணுமா இல்ல படிக்கிறது? முதல் வந்து ஆட்டோமேட்டிக் அப்ரூவல். இப்போ ஒரு ஆள் படிக்கிறாருன்னு வைப்போம். அடுத்ததுன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப் செய்யற ஒரு ஆள் மாத இங்கம் இருந்தானே, இப்போ அரசாங்கத்துல இருந்து ஒரு சம்பளம் வந்து மாதம் வந்து கொண்டே இருக்கு. அரங்க மதிர விசில் பறக்கவே. வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த விசிட்டிங் விசா ஆரம்பத்துல 2022, 2023, 2024 ரிஜெக்ட் பண்ணாக்கள் எல்லாம் இந்த கனடாவை வெறுத்தே போனோம். என்னன்னா தங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணி போட்டாங்கன்னு சொல்லி அவங்க இனி இப்ப செய்யறதுக்கு இப்ப நல்ல டைமா இருக்கும். எப்படி என்று சொன்னா, நீங்க ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணின ஃபைல ஃபுல் கேஸ் டீடைல் நரேட்டிவ் டிஸ்க்ளோசரை ரிஜெக்ட் பண்ணின ஃபைல வச்சு எடுத்து பார்த்துட்டு என்னென்ன பிளவிட்ட நீங்கள் முதல் அப்ளிகேஷன்ல அல்லது நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்கள்ல அவன் நம்பாம இருந்திருப்பினும் விசா ஆபீசர்னு அதுகளை எல்லாம் கரெக்ட் பண்ணி திரும்ப அப்ளை பண்ணலாம். அதே வேளை விசா ஆபீசர்கிட்ட இருந்தும் எடுக்கலாம். இந்த அப்ளிகேஷனை ஃபியூச்சர்ல செய்யறேன்னா என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேணும் என்று விசா ஆபீசரும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருப்பார். அண்ணா, நிறைய பேர் இந்த விசிட்டிங் விசாவை அப்ளை பண்ணி அது விரையில காத்துட்டு இருந்து அந்த ஃபைல் நம்பரையே துளைச்சிட்டாங்க. அந்த ஃபைல் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? நிச்சயமா நிறைய வழி இருக்கு. அதுக்கு தான் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்டும் கனேடியன் லைசன்ஸ் இமிகிரேஷன் ஸ்பெஷலைஸ்ட் லாயர்ஸும் ஹெல்ப் பண்ணணும். எப்படி என்று சொன்னா, நீங்க ஃபைல் நம்பரை துளைச்சிருப்பீங்க, ஃபிங்கர் பிரிண்ட் போன பயோமெட்ரிக் இன்ஸ்ட்ரக்ஷன் லெட்டரை துளைச்சிருப்பீங்க, அல்லது உங்களை ரிஜெக்ட் பண்ணி வந்த ஃபைல் நம்பரை துளைச்சிருப்பீங்கள். அப்படியான ஆட்களுக்கு கனேடியன் விசா ஃபெசிலிட்டி சர்வீஸ் சென்டருக்கு கனடாவுக்கு கடிதம் எழுதி எடுக்கலாம். எடுக்கிறதுக்கு நீங்க உங்களோட முழு கவர்மெண்ட் ஐடி இன்ஃபர்மேஷனையும் கொடுத்து தான் எடுக்கலாம். உதாரணத்துக்கு முழு கவர்மெண்ட் ஐடின்றது நம்மளோட பாஸ்போர்ட், சிட்டிசனோ அந்த நாட்டு நேஷனல் ஐடென்டிட்டி கார்டு, உங்களோட டிரைவர்ஸ் லைசன்ஸ் இருந்தா டிரைவர்ஸ் லைசன்ஸ், இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு தகுதி வாய்ந்த லோயரோ கன்சல்டன்ட் மூலம் எழுதினா மட்டும்தான் இதை பெற்றுக்கொள்ளலாம். ரிப்போர்ட் வந்து சிலருக்கு 40 பேஜில் வரும், சிலருக்கு ஒரு 30 பேஜில் வரும், 110 பேஜில் அவைகளுடைய அப்ளிகேஷனுக்கு கொடுத்த டாக்குமெண்ட்ஸ், அவர்களுடைய ரிவ்யூ. சில வேளை அவர்கள் கொடுத்த போட்டோவிட குவாலிட்டி என்ன குவாலிட்டியில் இருக்குதுன்னு கூட வரும்.
மற்றது நீங்க அதுக்காகவும் ரிஜெக்ட் பண்ணுவார்கள். ஆமாம், அவர்கள் நேரத்தை போட்டு செலவழிச்சு பார்க்க மாட்டார்கள். அவர்கள் ஒரு நிமிடமும் 30 செகண்ட்லயும் அவர்கள் முடிவெடுத்து விடுவார்கள். 3 நிமிடம் தான் ஒரு ஃபைலை பார்ப்பார்கள். அதுக்கு முதல் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ல அது ஸ்கிரீன் பண்ணி போகும். டிசிஷன் மேக்கிங் வந்து மேக்சிமம் 3 நிமிஷம். 1.5 நிமிஷம் ரிவ்யூ, 1.5 நிமிஷம் டிசிஷன் எழுதுறது, அக்செப்டா ரிஜெக்டா. அவைகள் இவாலுவேட் பண்ணிக்க நிறைய விஷயங்களை மறைமுகமா பார்ப்பினும் சொல்ல மாட்டேனும். ஆனால் அவையோட திங்கிங் ப்ராசஸில் வந்து ரிவ்யூசல் லெட்டரில் எல்லாம் எழுத மாட்டேனும். ஒரு சமரி மாதிரி தான் இருக்கும். ஆஃபீஸர் டவுட், இப்போ வந்து என்ன டவுட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியதான் விண்ணப்பிக்கிற வேண்டிய வேலை. அதுலேயும் வந்து ஃபுல் அனலைஸை பார்க்க அவைகள் வந்து ரிஜெக்ட் பண்ணி இருந்தால் ஒரு விஷயத்தை அதோட ஃபுல் கேஸ் டீட்டெயில் நரேட்டிவ் டிஸ்க்ளோசர் எடுத்து பார்த்தா தான் தெரியும் என்னென்ன விஷயத்தை அவர்கள் ஆழமாக பார்த்திருக்கிறார்கள். அது ஒரு பேச்சில் சொல்ல மாட்டார். அப்படி சொல்றேன்னு சொன்னா அதை விண்ணப்பிச்சு பார்த்தா தெரியும். அதுதான் நீங்க கேட்டீங்கள், அதுல இன்சைட் ரிப்போர்ட். ஆமாம், அப்ப அதை வந்து சம்பந்தப்பட்டவருக்கு தெரியாது. அவர்களுடைய ரிப்போர்ட்டை அவரால் பார்க்கவே முடியாது. அதுக்கு தான் அறியவே முடியாது. அறியலாம் ஒரு லைசன்ஸ் உள்ள லோயரோ அல்லது ஒரு லைசன்ஸ் உள்ள இமிகிரேஷன் கன்சல்டன்ட்க்கு தான் அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுவார்கள். விசிட்டிங் விசா குடுக்குறாங்களான்றது. வணக்கம் அண்ணா. வணக்கம். என்னன்னு சொன்னா எங்கட தமிழாக்கள எல்லாட்ட கேள்வியும் இப்ப விசிட்டிங் விசா குடுக்குறாங்களான்றது. இதுக்கு சரியான ஒரு விளக்கம்னு சொல்லுங்க. ஆமா, விசிட்டர்ஸ் விசா கனடா இருக்கும் வரை ஒருபோதும் நிப்பாட்ட போவதில்லை. செய்யற முறையில தான் மாற்றங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இல்ல எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த 2023ஆம் ஆண்டு கனடா விசிட் விசா வந்து கொடுக்க வலிக்கிட்டதுன்னு சொல்லி, அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுங்க. அது வந்து என்னன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஈஸியா கொடுத்தது. அது 2023-24 அந்த ஈஸியா கொடுக்குற விஷயம் முடிஞ்சு இப்ப பழைய மாதிரி 2022 முதல் எப்படி கொடுத்தார்களோ அப்படி கொடுக்குறாரு. வணக்கம், நான் சாகின். எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. நான் கனடாக்கு என்ன விசால வந்தனாண்டு 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி விசிட்டிங் விசால வந்தனான். இது விசிட்டிங் விசால வந்ததை பற்றியான ஒரு காணொலியா தான் இருக்க போகிறது. வணக்கம் அண்ணா. வணக்கம். நான் வந்து 2023ஆம் ஆண்டு விசிட்டிங் விசால வந்தனா. ஆமாம். சோ இப்ப வந்து விசிட்டிங் விசால வரேன்னு சொன்னா அதுக்கு என்ன செய்ய வேணும்? இப்ப 3 வரிய ஹிஸ்டரியில எல்லாம் மாறி இருக்கிறது. இப்ப 2022-23 கொடுத்த மாதிரி 2026ஆம் ஆண்டு கொடுக்க போறது இல்லை. நான் வந்தேன்னா கனடாக்கு இங்க வர போறேன் 30 லட்சம் உடனே தான் கொண்டே பேங்க்ல போட்டு காட்டினான். பிக்ஸ் டிபாசிட்ல. ஆமா, இப்ப எல்லாம் அதையெல்லாம் உடனே நம்ப மாட்டார்கள். அந்த பிக்ஸ் டிபாசிட்டுக்கு காசு எங்க இருந்து வந்தாண்டு சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் காட்ட வேணும். நீங்க பேங்க் பேலன்ஸை காட்டி போட்டு விசிட் விசா தான் கேட்கலாம். மற்றது நான் வந்து ஏஎல் படிச்சு கொண்டு இருந்தேன். அங்க சிலங்கால வந்து ஏஎல் படிச்சு கொண்டு இருந்தேன். நான் அப்ப படிக்கிறேன்னு சொல்லி தான் கொடுத்தேன். இப்ப படிக்கிறேன்னு சொல்லி கொடுத்தா என்ன மாதிரி, இல்லைன்னு சொன்னா வேலை செய்யறேன்னு சொல்லி கொடுத்தா அதுக்கு என்ன ப்ராசஸ்? எவ்ரி இயரும் சேஞ்சஸ் வந்து கொண்டே இருக்கும். வணக்கம் அண்ணா. வணக்கம். கடந்த வீடியோக்குள்ள இந்த டாக்ஸ் பத்தி இந்த வருமான வரி காலத்துல கடைசியா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப பார்த்து கொண்டிருக்கிறவே கேட்டு கொண்டிருக்கிறவே சொல்ல விரும்புறோம் என்னவென்றா, வருமான வரி காலத்துல வந்து நீங்க உங்களோட டெட்லைனுக்குள்ள எல்லாத்தையும் செய்ய வேண்டும். எவ்ரி இயரும் சேஞ்சஸ் வந்து கொண்டே இருக்கும். எவ்ரி இயரும் டாக்ஸ் சிஸ்டத்துல சேஞ்சஸ் வந்து கொண்டிருக்கும். அந்த சேஞ்சஸுக்கு என்னென்ன புதுசா வந்தது அதுகளை அப்ளை பண்ணி உங்களோட கிரெடிட் எடுத்துக்கொள்ளலாம். லெட்டர் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கடிதத்திலே காரணம் சொல்லி அதுல வந்து என்னன்னு சொன்னா முக்கியமா இஷ்யூ வந்து அந்த ரெஃப்யூஸ் பண்ற லெட்டர்ல ரீசன் வந்து ஒரு ஜெனரலா தான் இருக்கும். அவையோட ஒரு நோட்ஸ் டிசிஷன் சும்மா ஒரு 1 பேஜ்ல ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இல்லாம ஒரு சமரியா 2-3 லைன்ல எடுத்து காட்டுவினா உங்களோட அப்ளிகேஷன் வந்து டிராவல் ஹிஸ்டரி இல்ல, பர்பஸ் ஆஃப் த விசிட் வந்து சரியில்லை, நீங்க காட்டின ஃபைனான்சிங் வந்து ஸ்ட்ராங்கா இல்ல, 2-3 லைன்ல தான் அது வரும். அப்ப அது வந்தா உண்மையில நடந்தது என்னன்னு ஒருத்தனும் தெரியாது. இந்த அனலைஸ் பண்ணிக்க இப்ப அந்த 1 லைன் 2 லைன்ல ஆபீசர் ஆல்ரெடி ஒரு ஃபுல் அனலைஸ் பண்ணி இருப்பார். அவர் அந்த ரிவ்யூஸ் பண்ற லெட்டர்ல இவாலுவேட் பண்ணி கன்க்ளூஷனாக ஒன்றையும் அனலைஸ் பண்ணி லெட்டர்ல எழுத மாட்டேன். ரிவ்யூசல் ரீசனிங் என்ற ஒரு 2-3 வசனத்துல எழுதுவேன். உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப
பர்பஸ் வந்து அதாவது விண்ணப்பிச்ச விசிட் விசாக்குரிய ரீசன் வந்து தங்களால் ஏற்றுக்கொள்ள இல்லாது, மற்றது இதுல வந்த பர்பஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இல்லை மற்றும் அர்த்தம் இல்லாத இதா இருக்கிறது, நீங்க கொடுத்த டிராவல் பிளான் நம்ப இல்லாம இருக்கிறது, மற்றது இங்க விசிட் பண்ற நாட்டுக்கு போற காலம் வந்து குறைவா இருக்கு, கூடவா இருக்கு, கனடாவில இருந்து இன்வைட் பண்ற ஹோஸ்ட் அல்லது இன்வைட்டிட பைனான்சியல் வந்து ஆபீசர் சாட்டிஸ்ஃபை பண்ணாம இருக்கும். எப்படி சொல்றேன்னு சொன்னா உடனே எல்லாரும் ரீஅப்ளை பண்றது தான் நினைப்பினோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெஃப்யூசல் என்ன ரீசனுக்காக ரெஃப்யூஸ் பண்ணப்பட்டது, என்ன காரணம் சரியா எடுத்தது, அதை வச்சு தான் திரும்ப சேம் ரீசனுக்காக சிலர் அப்ளை பண்ணுவேன். இப்போ பார்க்க போனால் சேம் ஸ்டோரியா இருந்தாலும் அந்த ரிசல்ட் வந்து அனதர் ரெஃப்யூசல்ல கொடுக்கும் திரும்பவும் செய்தா. இப்போ அதை அனலைஸ் பண்ணாம விண்ணப்பிச்சான். இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் வந்து என்னன்னு சொன்னா, முன்னாடி வந்து ஒரு அப்ளிகேஷனை கேட்க வேண்டிய முதல் கேள்வி இந்த ஆபீசருக்கு என்ன டவுட் அந்த அப்ளிகேஷன்ல இருந்தது, எந்த பக்கம் வந்து அவர் இதுல கன்வின்ஸ் ஆகல, அதாவது கொடுத்த விண்ணப்பிச்ச இதுல அந்த கேப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணி, அதாவது ஆல்ரெடி விண்ணப்பிச்ச அப்ளிகேஷன்ல அடுத்த ஸ்டெப்பை பில்ட் பண்ணினா தான் அந்த அப்ளிகேஷன் ஒரு ஸ்மார்ட் அப்ரோச்சே அவைட ரிவ்யூல இருக்கும். சரி.